ஆகணும். எப்படி ஐதீகம் பெருசுங்கிற? ஏன் ஐதீகம் பெருசுன்னு சொல்றேன். எப்படி பூலோகத்துல ஏன் ஐதீகம் பெருசுன்னா அது எந்த வகையில அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா. அதாவது இந்த பூமியானது ஒரு காலத்தில் தண்ணியால் சூழப்பட்டு அழிஞ்சு போச்சு. சரி. தண்ணியால் சூழ்ந்தா பூமியில இடமே இல்ல, எல்லாம் சுனாமி மாதிரி ஏறி போட்டு மூடிடுச்சு தண்ணி. சரி. தண்ணி குளமா நிக்குது, மண்பரப்பே சுத்தமா இல்ல. மண்பரப்பு இல்லைன்னா யாராவது இருக்க முடியுமா? மனிதர்கள்லாம் இருக்க முடியாது. யாருமே. மண் இருந்தாலும் அதுல உட்காரலாம், தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டே கிடக்க முடியும், இருக்க முடியாது. எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப மும்மூர்த்திகள் என்று சொல்லப்பட்ட பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் ஆகாயத்துல இருந்து பூமியை நோக்கி வர்றாங்க. சரி. அப்படி ஆகாயத்துல இருந்து பாக்குறாங்க, பூமியில மண்பரப்பே இல்ல. அப்ப மண்பரப்பே இல்லாத இந்த பூமியில மறுபடியும் மண்பரப்பு உருவாக்கணும், மனித உயிரினங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மண்பரப்பை உருவாக்கணும்னா மண்ணு வேணும். ஏன்னா இப்ப தண்ணிக்குள்ள மண்ணை போட்டா தான் மேடா வரும். அப்பதான் மண்பரப்பு உருவாகும். அப்ப மண்ணு வேணுமே, எங்கடா மண் இருக்குன்னு தங்களுடைய ஞானக்கண்ணால் பாக்குறாங்க. சரி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பூமியில 7 கடலுக்கு அடியில என்னுடைய பாட்டன் ஜலமுக சாம்பன் அவன் பேரு. சரி. அதாவது என்னுடைய பாட்டன் பேரு சாம்பன். சரி. அவன் தண்ணிக்குள்ளே வாழ்றவன், அதனால அவனுக்கு பேரு ஜலமுக சாம்பன். சரி. அப்படின்னு சொல்லப்பட்ட என்னுடைய பாட்டன் ஒரு சின்ன அரக்குமாடியை கட்டி அதுக்கு உள்ளர ஒரு கைப்பிடி மண்ணை தலைக்கு வச்சுக்கிட்டு மல்லாக்கப்படுத்திருக்கான். அவன் மட்டும், அந்த சாம்பன் மட்டும் அந்த அரக்குமாடிக்குள்ள இருக்கல. அவனுடைய தங்கச்சிகள் 3 பேர் இருக்காங்க, கங்கா, துளசி, காவேரி. சரி. மொத்தம் 3 பேரு. அவங்கள 3 பேரு இவனோட சேர்த்து 4 பேர் இருக்காங்க. சரி. அவன் ஒரு கைப்பிடி மண்ணை தலைக்கு வச்சுட்டு மல்லாக்கப்படுத்திருக்கான். என் பாட்டன் சாம்பன்யா கடலுக்குள்ளேயே. இத மும்மூர்த்திகள் 3 பேரும் பார்த்துட்டாங்க. யாரோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள ஒரு கைப்பிடி மண்ணை தலைக்கு வச்சுட்டு படுத்திருக்கான். அவன் தலைக்கு வச்சிருக்கிற அந்த மண்ணை வாங்கிட்டு வந்தா இந்த பூமியில அப்படி தூவி மண்பரப்பு உருவாக்கிடலாம்னு முடிவு பண்றாங்க. சரி. யாரு போய் அந்த மண்ணை வாங்கிட்டு வர்றது? அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், யாரே மும்மூர்த்திகளுக்குள்ள. சரி. அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு, நான் போய் வாங்கிட்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற. சரி போய் வாங்கிட்டு வா, நீயே போ அப்படின்னு பிரம்மாவும் சிவனும் நேக்கா மேல நின்னுகிட்டு மகாவிஷ்ணு உள்ள போய் சொல்றாங்க. தண்ணிக்குள்ள போகணும் இல்லையா, சுயரூபத்துல போனா மூச்சு அடைக்கும். யாரு? மகாவிஷ்ணுக்கு. ஆமை வடிவெடுத்து தண்ணிக்குள்ள போறாரு. சரி. ஆமை வடிவெடுத்து எங்க போறாரு? நேரா அந்த அரக்குமாளிக்கு போறாரு. சரி. அரக்குமாளிக்கு பக்கத்துல போயிட்டார். அப்ப அவன் பாக்குறான், யாரு? என் பாட்டை சாம்பன் மல்லாக்கப்படுத்திருக்கேன், தலைமாட்டில மண்ணை வச்சுக்கிட்டு. சரி. இப்படி திரும்பி பாக்குறான், இவரு ஆமை நேரம் வருது. சரி. என்னடா ஆமை நம்மள குறி வச்சு நேரம் வந்துகிட்டு இருக்குதுன்னு இப்படி படுத்த வாக்கலையே எட்டி தூக்கி மல்லாக்க திரும்பி போட்டான். ஆமைய மல்லாக்க திருப்பி போட்டா நகர முடியுமா? முடியாது. அது வருஷ கணக்கா இருந்தாலும் மல்லாக்கவே தான் கிடக்கணும். திருப்பி குப்பை போட்டா தான் போகும். ஆக கால் நாள் வெளியே வந்துடும்.